இப்பொழுது நாங்கள் இறையாண்மையுள்ள தமிழ் தேசத்தை படைக்க மீட்க தேர்தலில் பங்கெடுக்கிறோம் என்று சொல்லுகிறோமா? இப்பொழுது முடியாது. நான் சொல்றேன், தம்பி சீமான் வந்த தலைமை தாங்கி நிலையத்தினாலும் முடியாது. மணியரசனே போய் அங்க இருந்தாலும் சட்டமன்றத்தின் வழியாக தமிழ் தேச இறையாண்மை மீட்க முடியாது. அந்த நம்பிக்கை எல்லாம் கிடையாது, அதுக்காகலாம் கிடையாது. அதுக்கு இடைப்பட்டு தேர்தல் என்று ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. நடக்கும் பொழுது தேர்தல் வழியாகத்தான் ஆட்சியாக தேர்வாகிறார்கள். அந்த நிலையை நிரந்தரமாக புறக்கணிப்பது சரியில்லை என்று நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை மறு ஆய்வு செய்திருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் நான் தான் எடுத்துக்காட்ட சொல்றது, இப்ப ஸ்டாலின் ஆட்சி நமக்கு எதிராக இருக்கு ஒரு பக்கம், அந்த ஆட்சியவே குடியரசுத் தலைவரை வைத்து மோடி கலைத்தால் அதை கண்டிப்போம், ஜனநாயக விரோதம் என்போம். கண்டித்து விட்டு அடுத்ததாக தேர்தல் நடத்து என்றுதான் சொல்லுவோம். தேர்தல் நடத்தும் போது வாக்களிக்க மாட்டேன் என்று சொன்னால் முரண்பாடாக இருக்கும். எனவே இது வரம்புக்குட்பட்ட